ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு எந்த படம்னாக்கா நவரத்னம். ம். எம்ஜிஆர் சார்து. அது வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, ஐயோ நல்ல பேர், ஒய் விஜய் அம்மா. ஒய் விஜய் அம்மாவோட நாங்கள் ஆடிட்டுருப்போம் ஒரு 6 பேர். அப்போ அந்த சாங் அப்போ செலெக்ஷன் வச்சாங்க பாருங்க. வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இங்கே டி நகரில். அங்கே வந்து அவ்வளோ பேர் செலெக்ஷன் அந்த சாங்குக்கு, அந்த டான்ஸஸ் எல்லாம் அவ்வளோ செலெக்ஷனில் எங்கள் அம்மாலாம் வேண்டிக்கிறாங்க, நான் உனக்கு தேங்காயெல்லாம் உடைக்கிறேன்ப்பா பிள்ளைய, என் பொண்ணு செலக்ட் ஆகிடணும்னு. 6 பேர், 6 பேரில் அவ்வளோ பேரில் 6 பேர் செலக்ட் பண்ணணும் போது கஷ்டம் தானே. அப்போ நியூ வேறு, புதுசு. அதனால என்னன்னா கரெக்டாக செலக்ட் ஆகிட்டேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு செலக்ட் ஆனது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு சின்ன வருத்தமும் கூட. என்னன்னா, நான் படித்தது பரதநாட்டியம். எனக்கு பரதநாட்டியம் சைடு 2 பேர் போட்டாங்க, 4 பேர் வந்து வெஸ்டர்ன் சைடு போட்டாங்க. என்னை வந்து வெஸ்டர்ன் சைடில் போட்டாங்க. நான் வந்து புதுசுன்றதுனால நம்ம வாய் திறந்து எதுவுமே பேச முடியாது. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்க முடியாதுல்ல. வந்த புதுசில் என்ன இப்போ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வாய் அப்படின்னு கேட்பான். ஏதாவது அந்த மாதிரி ஆகிடுமே. சரி, கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் எம்ஜிஆர் சார், புரட்சி தலைவர், அவரோட படத்தில் முதல்ல ஆடுறோன்னா அவரை பார்க்க போகிறோம் நேரான்னும் போது எப்படி இருக்கும். ஸ்கூல் டேஸில் நம்ம பேசிப்போம், விளையாடுவோம், எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ முதல்ல அவரை பார்க்குறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெஸ்டர்னாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதுதான் நல்லா எனக்கு பரதநாட்டியம் தெரியும். பரதநாட்டியம் சுமாராக தெரிஞ்ச ஒரு பொண்ணு அங்கே ஆடிட்டுருக்கு, நான் ஆட முடியலையேன்ற அந்த ஒரு ஏக்கம் மட்டும் எனக்கு அந்த டைமில் ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்துலேயே இருந்தது.